வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். அன்பர்களே, இதுவரை மனதிற்கு முழுமையான சுதந்திரம் என்ற ஒரு தலைப்பின் கீழாக உரையாற்றிய மோகனா கன்னியப்பன் அம்மா அவர்களுக்கு நன்றி. மெய்யன்பர்களே, மனம் அதற்கு முழுமையான சுதந்திரம். எப்பொழுது இந்த மனதுக்கு அந்த முழுமையான சுதந்திரம் கிடைக்கும் என்று கேட்டால், மனம் செயல்பட வேண்டும். அந்த மனதிற்கு துன்பம் என்ற உணர்வு வரவில்லை என்று சொன்னால், அப்பொழுதுதான் அது சுதந்திரமாக செயல்படக்கூடியதாக இருக்கும். இப்போ நாம சுதந்திரம் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த மனம் என்னவெல்லாம் நினைக்கிறதோ அதெல்லாம் செய்யறது அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் தான் சுதந்திரம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம சாதாரணமா அப்படிதான் புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இன்னைக்கு பொதுவா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாழ்க்கையில சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அப்படின்னா, சுதந்திரமாக செயல்படுதல் என்பது இல்லை, சுதந்திரமாக அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். இப்போ இந்த மனம் இந்த புற பொருள்களோடும் உறவுகளோடும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு தொடர்புதான் இந்த மனம். இந்த மனதின் மூலமாகத்தான் இந்த புறத்திலே இந்த இரண்டு உறவுகளோடும் மனம் தொடர்பு கொள்கிறது. சரி, இப்போ இந்த தொடர்பு கொள்வதற்கு அதற்கு சுதந்திரம் உண்டு. இப்போ எதற்காக தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற ஒரு அந்த அறிவு, அந்த ஒரு நிலையை உணர்ந்து அது செயல்படும் பொழுதுதான் அது துன்பமாக மாறாமல் இருக்கும். சுதந்திரமாக செயல்படலாம், ஆனால் எதற்காக இந்த பொருளோடு தொடர்பு கொள்ள வேண்டும், எதற்காக இந்த உறவுகளோடு தொடர்பு கொள்ள வேண்டும், அதனுடைய நோக்கம் அது அறிந்திருக்க வேண்டும். அதை அறிந்துதான் அது செயல்படுகிறது. இந்த பொருள்களோடு எதற்கு மனம் தொடர்பு கொள்கிறது என்று கேட்டால், இந்த உடலின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அந்த பொருள்களோடு தொடர்பு கொள்கிறது. இது தெரிந்துதான் மனம் செயல்படுகிறது. இப்போ அந்த பொருள்களின் அந்த தொடர்பில் உடலின் தேவை நிறைவு ஆகிவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இடம்தான் ஆன்மீகத்தில் மிக 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 அத்தியாவசியமாக நாம் அறிந்து உணர வேண்டிய ஒரு இடம். உடலின் தேவை நிறைவாகிவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நிறைவாகிய இடத்தில் இந்த மனம் ஒரு உணர்வை பெறுகிறது. என்ன உணர்வை பெறுகிறது? அப்ப அதுக்கு பாருங்க, இந்த இடத்துல அந்த தேவை என்று ஒன்று வருகிறது. உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம். அனுபவம் அந்த இடத்துலதான் அந்த மனதுக்கு அந்த அனுபவம் என்ற ஒரு நிலை வருகிறது பாருங்க. இந்த இடம்தான் ரொம்ப குரூசியல் பாயிண்ட், முக்கியமான இடம். அனுபவம். என்ன அனுபவம்? அந்த அனுபவம் என்ற ஒரு நிலையில் பொருள்களை அனுபவம் செய்யும் போது, அது பொருள்களாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, அதை துய்த்தல் என்ற அனுபவம் செய்யும் பொழுது இந்த உடலினுடைய தேவை நிறைவேறும் இடத்தில் ஒரு அனுபவம் கிடைக்கும். என்ன அனுபவம்? அந்த அனுபவத்துக்கு பேர் தான் இன்பம். இன்பம் என்ற அனுபவம்
கிடைக்கும். அதை உணர்வது எது? மனம். அப்ப அந்த அனுபவம் என்பதில் இன்பம் என்ற உணர்வு கிடைக்கும்போது, இந்த மனம் என்ன ஆகிறது? இந்த இன்பம் என்ற உணர்வு அப்படியே நீடித்து இருக்க வேண்டும் என்று அது விரும்புகிறது விரும்புகிறது. அது நீடித்து இருக்க வேண்டும் என்று சொன்னால், என்ன செய்தால் அது நீடித்துக் கொண்டு இருக்கும் என்று சொன்னால், அந்த அனுபோகம் என்பதை நிறுத்திவிட்டால், இந்த இன்பம் என்பது நீடித்ததாக இருக்கும். ஆனால், இந்த இடத்தில் அந்த அனுபோகத்தால் தான் இந்த இன்பம் கிடைத்தது என்ற ஒரு மயக்கம் அந்த இடத்துல இந்த மனதுக்கு வந்து விடுகிறது. ஒரு மனதின் மயக்க நிலை இதான். அப்ப இந்த அனுபோகத்தில் தான் இது கிடைத்தது என்று சொல்லும்போது, இந்த அனுபோகத்தை தொடர்ந்தால் இந்த இன்பம் நீடித்ததாக இருக்கும் என்று ஒரு தப்பு கணக்கிடுகிறது இந்த மனம். இன்னொன்று, இந்த இன்பம் என்ற உணர்வை உணர்கிற மனம் இருக்கிறது அல்லவா? அது அந்த இடத்துல இந்த இன்பத்தை பெருக்க வேண்டும் என்று அது ஒரு மயக்க நிலையில் நினைக்கும்போது, எப்பொழுது அதை பெருக்குவது என்று சொன்னால், இந்த அனுபோகம் இன்னும் அதிகமானால் இன்பம் பெருகும் என்று ஒரு மயக்கம் அந்த இடத்துல வருது. இந்த 2 தான். இந்த அனுபோகம் இந்த பொருளின் மூலமாக அந்த அனுபோகம் என்பதுதான் இந்த இன்பத்தை கொடுத்தது என்பது ஒரு மயக்கம். இந்த அனுபோகம் அதிகமானால் இன்பம் அதிகமாகும் என்று ஒரு தப்பு கணக்கீடு. இந்த இடத்துல தான் அந்த மனம் என்ன ஆகிறது? துன்பத்தில் போய் சிக்கிக் கொள்கிறது. அப்ப இந்த இடத்துல விழிப்புணர்வு என்ற நிலையில், ஆழ்மனம் என்ற அறிவு நிலையில் அது அந்த அனுபவத்தை பார்க்கும்போது, இந்த அதாவது அந்த தேவை நிறைவேறிய இடம் இன்பம். அது தேவை நிறைவேறிய இடத்தில் மனதிற்குத்தான் அந்த இன்ப உணர்வு. அது உடலுக்கு அல்ல. மனதுக்குத்தான் இன்ப உணர்வு. அப்ப அந்த மனதுக்கு இன்ப உணர்வு கிடைக்க ஆரம்பிச்ச உடனே, அது என்ன ஆயிருக்கணும்? அந்த இன்ப உணர்வுக்குள்ளாக நின்றுக்கணும். அதான் அதுக்கு ஒரு சுதந்திரம். இப்ப இந்த இன்ப உணர்வு நம்முள்ளாக இருந்து அதை உணர்கிறோமா? இந்த பொருளினால் உணர்கிறோமா? என்பதுதான் இப்போ எல்லா பேருடைய மனதுக்கும் இருக்கக்கூடிய குழப்பம். பெரும்பாலான 99% மக்கள் இந்த இன்ப உணர்வு அந்த பொருளிலிருந்து தான் கிடைக்கிறது என்று 99% அப்படிதான் நினைக்கின்றார்கள். அப்ப அதனாலதான் என்ன ஆகுது? அந்த பொருளையே தேடி அடையக்கூடிய ஒரு மனமாக மாறிவிட்டது. இப்ப இன்னைக்கு இந்த பொருள் தேடுதல் அப்படிங்கிறதுல மனிதன் மனதால் துன்பத்தின் உச்சத்துக்கு செல்கிறார். மனதின் உச்சம் என்ன? உடலில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு காரணம் இந்த பொருள் தேடுதல் தான். பொருளை பெருக்குதல் தான். இந்த பொருளை பெருக்குகிறோம், பொருளை அதிகமாக தூக்கிறோம், அப்போ உடம்புல நோய் வருது. சரி. அப்ப இந்த இடத்துல அந்த இன்பம் என்பது நம்முள் இருக்கக்கூடிய இயல்பு என்பதை நாம் உணர்கிறோம் என்பது நாம் உணர்ந்து கொண்டால், அங்கு அந்த இடத்துல அத நிக்கிறதுக்கு தெரியும். நிறுத்துறதுக்கு தெரியும். இந்த இடம் ஒன்றுதான். இப்போ நம்ம வேதாத்திரியம் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு தெளிவான ஒரு தத்துவம் என்று சொன்னால் இந்த இடம்தான். இந்த இடம்தான். இந்த மாதிரியான ஒரு ஆ அதாவது அந்த இன்பமே துன்பமாக மாறுகிறது என்ற ஒரு காந்த தத்துவ உண்மையை பொதுவாக எந்த ஆன்மீகத்திலும் இவ்வளவு விளக்கமாக யாரும் சொன்னதில்லை சொன்னதில்லை. சரி. அப்ப இப்போ இந்த மனதினுடைய நிலை பாருங்கள். அது பீட்டா அலை சுழலில் இருக்கும்போது
என்ன ஆகிறது என்று சொன்னால், அந்த பீட்டா அலைச்சூழலில் என்னவெல்லாம் நாம் அனுபவம் செய்து பதிந்திருந்தோமோ, என்னவெல்லாம் அனுபவம் செய்திருந்தோமோ, அதையெல்லாம் மீண்டும் எண்ணமாக வந்து, மீண்டும் செயலாக மாற வேண்டும் என்ற ஒரு உந்துதலை கொடுக்கும். இந்த பீட்டா அலை சுழல். இந்த பீட்டா அலை சூழல்ல இருக்கும்போது தான், இந்த துன்பம் உருவாக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். நாம் அதிகமாக பீட்டா அலைச்சூழலில் பதிந்த பதிவுகள் மட்டும் தான் நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய பதிவுகளாக இருக்கும். அப்ப இதுக்காக நம்ம மகரிஷி என்ன சொல்லிட்டாங்க, நீங்க ஆல்பா நிலை என்ற ஒரு நிலைக்கு வந்துவிட்டால், இந்த மனம் அந்த பீட்டா அலைச்சூழலில் பதிந்த பதிவுகளை எண்ணமாக எழச் செய்து செயலாக மாற்றுவது என்பது நடக்காது. இந்த இடத்த நம்ம கொஞ்சம் இந்த மனதின் ஒரு நிலையை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆல்பா அலைச்சூழலில் மனம் இருக்கும்போது, அது ஆல்பா அலைச்சூழலில் பெற்ற அனுபவங்களை மட்டும்தான் எண்ணங்களாக மலரச் செய்யுமே தவிர, பீட்டா அலைச்சூழலில் பதியப்பட்ட அந்த பதிவுகளினுடைய எண்ண எழுச்சி இருக்காது. அப்ப என்ன பண்றோம்? ஒரு சேஃபான இடம், நாம் பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு வந்து விடுகிறோம். அப்ப பெரும்பாலும் இந்த கெட்ட எண்ணங்கள்னா எது? எது கெட்ட எண்ணங்கள்? அப்படின்னா, தனக்கு துன்பம் குடுக்கும், இல்லாட்டி பிறருக்கு துன்பம் குடுக்கும். இந்த துன்பமாக மாற்றக்கூடிய எண்ணங்கள் தான் கெட்ட எண்ணங்கள். அது தனக்கா இருந்தாலும் சரி, பிறருக்கா இருந்தாலும் சரி. அது முழுவதுமே பீட்டா அலைச்சூழலில் தான் பதிவாகி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த மனதினுடைய நிலையை நாம் பார்க்கும்போது, இப்ப மனதில் எண்ணங்கள் தோன்றுகிறது. கெட்ட எண்ணமும் தோன்றுகிறது. நல்ல எண்ணமும் தோன்றுகிறது. இப்ப பாருங்க, கெட்ட எண்ணமெல்லாம் எங்கிருந்து தோன்றுகிறது? நல்ல எண்ணமெல்லாம் எங்கிருந்து தோன்றுகிறது? என்று ஒரு சிந்தனை செய்து பாருங்கள். கெட்ட எண்ணம் முழுவதும் நம்முடைய அந்த கர்ம வினை என்று சொல்கிறோமே, பிறருக்கோ, நமக்கோ துன்பமாக மாற்றி பதிவு செஞ்சோம் பாருங்க. அது எல்லாமே கர்ம வினையாக இருக்கும். அது நமக்கு துன்பமாக இருந்தாலும் சரி, பிறருக்கு துன்பமாக இருந்தாலும் சரி, அந்த பதிவுகள் முழுவதும் கர்ம வினைகள். இதைத்தான் நாம அந்த பதிவுகள் என்று நாம சொல்லுகிறோம். அதிலிருந்து எழுச்சி பெறக்கூடிய எண்ணங்கள் முழுவதும் கெட்ட எண்ணங்களாக தான் இருக்கும். இது முழுக்க முழுக்க பீட்டா அலைச்சூழலில் தான் பதிஞ்சிருக்குங்கிறத பார்த்துட்டோம். சரி, நல்ல எண்ணங்கள் எங்கிருந்து தோன்றுகிறது என்று கேட்டால், அதுவெல்லாம் நாம் பிறர் துன்பம் போக்கிய நல்ல செயல்கள், அதனுடைய பதிவுகள் அதிலிருந்து தோன்றுகிறது என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். பொதுவாக சொல்லிக் கொள்கிறோம். கெட்ட பதிவிலிருந்து கெட்ட எண்ணங்கள் தோன்றும். நல்ல பதிவிலிருந்து நல்ல எண்ணங்கள் தோன்றும். இவ்வளவுதானே. சாதாரணமாக அது சரியாத்தான் தோணுது. ஆனால் நல்ல எண்ணங்கள் எல்லாம் எங்கிருந்து தோன்றுகிறது என்று சொன்னால், அது முழுக்க 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 நமது அந்த கருமையத்திலே இந்த பதிவுகளுக்கும் மையமாக இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வம் இருக்கிறது அல்லவா? அந்த அறிவாகிய தெய்வத்தினுடைய அன்பும் கருணையும் என்ற அந்த தன்மையிலிருந்து தோன்றுவதுதான் நல்ல எண்ணங்கள். அப்ப நல்ல எண்ணங்கள் என்பது எங்க தோணும்? ஆல்பா லெவலுக்கு வந்துட்டீங்கன்னா, அந்த நல்ல எண்ணங்கள் வந்துரும். ஆல்பா, தீட்டா, டெல்டா லெவலுக்கு போயிட்டோம் அப்படின்னோம்னா, அந்த அன்பும் கருணையுமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் மட்டும் தான் தோன்றும். அப்ப அந்த நல்ல எண்ணங்கள்லாம் எங்கிருந்து தோன்றுகிறது என்று சொன்னால், அறிவாகிய தெய்வம் என்ற தெய்வ நிலையிலிருந்து தோன்றுகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். கெட்ட எண்ணங்கள் எல்லாம் நாம் அனுபவம் செய்த அந்த பதிவுகளிலிருந்து தோன்றுகிறது என்று சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வருவோம். நம்மிடம் தோன்றுகிற கெட்ட எண்ணங்கள் முழுவதும் அது நம்முடையது என்று சொல்லிக் கொள்ளலாம். நம்மிடம் தோன்றுகிற நல்ல எண்ணங்கள் எல்லாம் அது இறைவனுடையது என்று சொல்லிக் கொள்ளலாம். இப்போ இந்த மாதிரி சொல்லி பாருங்க. மனதுக்கு எவ்வளவு சுதந்திரம் இருக்கும்.
மனம் எப்படி மாறும் என்று பாரு. இந்த இடத்துல மனுஷன் என்ன பண்றான்னா, நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்களை எல்லாம் என்ன செய்கிறான்? இது நான் செய்த நல்லது அப்படின்னு அதுக்கு ஒரு மதிப்பை தேடுகிறான். அதுக்கு ஒரு பாராட்டுதலை தேடுகிறான். அப்ப அந்த நல்லது நான் தான் செய்தேன் என்று சொல்லுகிறான். இப்போ அந்த இடத்துல நல்ல ஒரு அதாவது இந்த மனதின் நிலை உணர்ந்த ஞானியர்கள், பெரியவர்கள் எல்லாம் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், அது நமக்கோ, சமுதாயத்துக்கோ நல்லது என்று சொன்னால், அதை செய்தால், அதை ஒருவர் பாராட்டும்போது, அது எல்லாமே அது இறை அருள் என்று அப்படி கைய மேல தூக்கி காமிக்கிறவங்களாக இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது, அது மேலும், மேலும், மேலும் நமக்கு அது நம்மை உயர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கொண்டு போய் அது விடும். சரி. ஆக அந்த இடத்துல இப்போ இதை நாம புரிந்து கொள்கிறோம். இப்போ ஆல்பா லெவலுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம். ஆல்பா லெவலுக்கு வந்துருச்சு. அப்ப என்ன ஆகாது? அந்த தீய எண்ணங்கள் எழுச்சி பெறாது அப்படின்னு சொல்றோம். சரி பீட்டா லெவல்ல இருக்கும்போதும், அப்பதானே இந்த பொருள்களோடு தொடர்பு கொள்கிறது அப்படிங்கிறோம் இல்லையா? இந்த பொருள்களோடு தொடர்பு கொண்டாலும், இந்த மனம் சுதந்திரமாக இருக்க வேண்டும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படின்னு சிந்திக்கணும். பொருள்களோடோ, உறவுகளோடோ தொடர்பு கொள்ள வேண்டும். ஆனால் மனம் சுதந்திரமாக இருக்க வேண்டும். அப்படின்னா சுதந்திரமான துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். இது தொடர்பு கொள்ளணும், ஆனா துன்பம் வரக்கூடாது. அப்படி இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கிறதா? இதத்தான் நம்ம மனதுக்கு முழுமையான சுதந்திரம்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்குவோம். அதுக்கு என்ன வழி என்று கேட்டால், அதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. என்ன என்று சொன்னால், இந்த மனம் தனது தேவையை நிறைவு செய்து கொள்ளும்போது, அது சுதந்திரமாக இருக்கும். அது உடலின் தேவையை நிறைவு செய்து கொள்ளும்போது, அந்த பொருள்களையோ, அந்த உறவுகளையோ துய்த்தல் என்ற ஒரு நிலைக்கு செல்லும். அது உடலின் தேவை. இப்போ உடலின் தேவை நிறைவு ஆகிவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மனம் என்ன செய்ய வேண்டும்? அந்த துய்த்தல் என்ற நிலையை நிறுத்திக் கொள்ள வேண்டும். நிறுத்திக் கொண்டு, மனம் தன்னுடைய தேவை என்ன என்று அதன் வழியில் அது செல்ல வேண்டும். இப்ப பெரும்பாலான மனங்களுக்கு உடலின் தேவையைத்தான் தன்னுடைய தேவையாக இந்த மனம் நினைத்துக் கொண்டு இருக்கிறது. பெரும்பாலான மனிதர்கள் உடலின் தேவைதான் மனதின் தேவையாக உடலின் தேவையை மனதின் தேவையாக மாற்றி புரிந்து வைத்திருக்கிறது இந்த மனம். அப்ப அப்ப அதனாலதான் என்ன பண்ணுதுன்னா, இது அந்த துய்த்தல் என்பதில் அளவு முறை மீறுகிறது. அப்ப இந்த உடலின் தேவை என்ன என்று சரியாக நாம் தெரிந்து கொண்டால், அதில் நிறுத்த பழகிக் கொண்டால், இந்த மனம் முழுமையான சுதந்திரமாக இருக்கும். நீங்க அதனாலதான் நம்ம தமிழானந்த யோகத்தில் நம்ம தத்துவத்தை வேதாத்திரிய தத்துவத்தை சொல்லும்போது, இந்த தேவைகள் 3 என்பதை பல ஆயிரக்கணக்கான தடவை மீண்டும், மீண்டும், மீண்டும் சொல்லிக் கொண்டிருப்பது காரணம் என்ன என்று சொன்னால், இந்த தேவைகள் 3 என்பது இதுதான் உடலின் தேவை. உடலின் தேவை என்பது இந்த தேவைகள் 3 என்று. அப்ப உடல் அந்த தேவையை கேட்கும்போது, அதுக்கு நம்ம என்ன பேர் சொல்லியிருக்கோம்? அது இயற்கை துன்பம் என்று சொல்லியிருக்கிறோம். அப்ப அந்த இயற்கை துன்பத்தை போக்குவதற்காக துய்த்தல் என்ற ஒரு நிலைக்கு நாம் இந்த மனம் செல்லுகிறது. அப்ப இந்த இடத்த மட்டும் நம்ம புரிஞ்சுட்டோம்னா, அந்த இடத்துல நிறுத்த பழகிட்டோம்னா, இதுதான் விழிப்பு நிலை. இப்ப சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். பசி தீர்ந்துருச்சு. போதும்னு நிக்கக்கூடிய அந்த ஒரு மனம் வருகிறதுல, இதுக்கு பேர் தான் விழிப்பு நிலை. இதைத்தான் மகரிஷி எவ்வளவு தெளிவா சொல்றாங்கன்னு பாருங்க. இதுக்கு இந்த ஒரு தத்துவத்தை வேறு எந்த மகான்களும் சொல்லவில்லை. இந்த இடத்துல நிறுத்துறது அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அதை எந்த மகானும் சொல்லவில்லை. என்ன சொல்லியிருக்காரு மகரிஷி? அதுதான் துறவு என்று சொல்லியிருக்கிறார். துறவுங்கிறதுக்கு எத்தனையோ விளக்கங்கள் இருக்கிறது. ஆனால் இங்கு துறவு என்று மகரிஷி என்ன சொல்றார்? உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு என்று சொல்கிறார். உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு. இப்ப உறவிலே பொருள்களோடோ உறவுகளோடோ அந்த உறவில் தேவை முடிந்தவுடன்
அதிலிருந்து விலகிக் கொள்ளுகிறது என்பது துறவு என்று சொல்கிறார். விலகிக் கொள்கிறதுனா எப்படி விலகிறது? அந்த பொருள்களிலிருந்தே விலகிறதா? அப்ப நம்ம புறத்தில் தொடர்பே இல்லாமல் அகத்துக்குள்ளாக சென்று விடுவதா? என்று கேட்டால், அப்படிதான் நெறைய நாள் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். அப்ப அதிலிருந்து விலகிட்டா, அகத்துக்குள்ள போய் தியானத்துல உட்கார்ந்துக்கிறது அப்படின்னு. அப்ப ஒண்ணு நான் வெளியில பொருள்களை தூய்ப்பேன். அப்படி இல்லாட்டி தியானத்துல உட்கார்ந்துப்பேன். இந்த 2 தான் அப்படின்னா, அப்ப நம்ம பெரும்பாலும் தியானத்துல தான் இருக்கணும். இந்த இடத்துல தான் நாம மகரிஷியினுடைய தத்துவத்துல இன்னொரு புரிதலை கொடுக்கிறோம். என்ன என்று சொன்னால், அந்த இடத்தில் விழிப்புணர்வோடு அதிலிருந்து விலகுவது என்பது என்ன? எதிலிருந்து என்று சொன்னால், துய்த்தலிலிருந்து விலகுவது. இதுதாங்க மனம் துய்த்தல் என்ற நிலையிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். அது பொருள்களிலிருந்து முழுசா விலகணும்னு அவசியம் இல்ல. அதை துய்த்தல் என்ற நிலையிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். அது மனித உறவுகளாக இருந்தாலும் சரி. அதை துய்த்தல் என்ற நிலையிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். விலகிட்டு அப்புறம் என்ன பண்றது? அப்படின்னா, அந்த இடத்துல தான் மனதினுடைய தேவை என்று ஒன்று வருகிறது. அதுதான் ரசித்தல் என்ற ஒன்று. நிறைய பெரும்பாலும் இந்த மனதினுடைய தேவை என்ன என்று சொல்லித் படவில்லை. இந்த ஆன்மீகத்தில் மனதின் தேவை ரசித்தல் என்று சொல்லித் தரப்படவில்லை. பெரும்பாலும் நாம கூட மகரிஷி கூட வாழ்க்கை தத்துவத்துல தேவைகள் 3ன்னு அவர் முடிச்சிட்டார். ஆனா அது உடலின் தேவை என்று நாம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. உடலின் தேவைதான் அந்த 3. அப்ப அடுத்து மனதின் தேவை ரசித்தல். எதை ரசித்தல்? எதை ரசித்தல்? புறப்பொருள்களை ரசிக்கலாம், உறவுகளை ரசிக்கலாம். அந்த இடத்துல துய்த்தலாக மாறாமல் ரசித்தல் என்ற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது, அங்கு மனதுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கும். எப்படி? இது என்ன இதுல இந்த ரசித்தலில் மட்டும் முழு சுதந்திரம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, துய்த்தலில் ஒரு இடத்தை தாண்டின உடனே அது துன்பமா மாறிடும். ஆனால் ரசித்தலில் எவ்வளவு நேரம் அந்த ரசித்தல் என்ற நிலையில் இருந்தாலும் அங்கு துன்பமாக மாறுவதில்லை. ஒன்று. இன்னொன்று, துய்த்தலில் ஜீவகாந்தம் உயிராற்றல் விரயம் ஆகிறது. ரசித்தல் என்பதில் ஜீவகாந்தம் விரயம் இல்லை. இன்னும் நல்ல ஆழ்ந்த ரசனையில் இருக்கும் பொழுது, இயற்கையை ரசிக்கும் போது ஜீவகாந்தம் வரவாக கூட ஆகும். ஆனால் துய்த்தலில் முழுக்க முழுக்க பெரும்பாலும் செலவுதான் இருக்கும். நீங்க நல்ல உயிருள்ள பழங்களை சாப்பிட்டாலும் கூட அதில் சற்று செலவோடு வரவு இருக்கலாம். அப்படிதான் இருக்கும். செலவு இல்லாமல் வரவு இருக்காது. இப்ப ஒரு பழம் சாப்பிடுறோம். அதுல 100 யூனிட் உயிராற்றல் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது சாப்பிட்டோன்னே 100 யூனிட் அப்படியே நமக்கு வரவாயிருமான்னு ஆகாது. அதை சாப்பிடும்போது அந்த சுவை அனுபவிக்கும் போது அந்த சுவையாக வெளியேறக்கூடிய அந்த உயிராற்றல் இருக்கே, அதுல ஒரு 30% போயிடும். அதை ஜீரணம் செய்வதற்கு ஒரு 20 யூனிட் போயிடும். ஒரு 50 யூனிட் மிச்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ரசித்தல் என்பதில் எவ்வளவு காந்த ஆற்றல் நமக்குள்ளாக பெருகுகிறதோ, அது முழுவதும் 100% வரவாகத்தான் இருக்கும். அங்கே செலவு என்பது இல்லை. சரி. அப்ப எவ்வளவு ஒரு குறிப்பிட்ட நேரம் ரசித்தல் என்ற நிலையை தாண்டும் போது அது துன்பமாக மாறிவிடுமா என்றால் இல்லை, இல்லை, ஆகாது. ரசித்தல் என்பது எவ்வளவு நேரம் இருந்தாலும் அந்த ரசித்தல் என்பதில் துன்பமாக மாறுவதில்லை. அப்ப இப்ப சொல்லுங்க, மனதுக்கு எது சுதந்திரம்? மனதுக்கு முழுமையான சுதந்திரம்ங்கிறது எது என்று சிந்தனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால், மனம் தன்னுடைய தேவையாகிய ரசித்தல் என்ற ஒரு நிலையில் இருக்கும்போது அது அப்பொழுதுதான் முழுமையான சுதந்திரமாக இருக்கிறது. ஆனால் இதுக்குத்தான் நிறைய பேர் பழகல. ரசித்தல் இருக்கும், ரசித்தல் தொடங்கும். அந்த ரசித்தல் தொடங்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிடுறான், அந்த ரசித்துக் கொண்டே இருக்கும்போது அதை அடைதல் என்ற ஒரு நிலைக்கு அந்த மனம் எப்ப மாறுதோ அங்கன்னு ஸ்ட்ரக் ஆயிடுது.
அப்ப எதுவும் ஒரு மலரை பார்க்கிறோம், ரசிக்கிறோம். அத பிடுங்கி நமக்கு வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, அந்த இடத்துல துய்த்தலாக மாறிவிடுகிறது. துய்த்தலாக மாறாமல் ரசிக்கும் தன்மை எந்த மனதுக்கு வருகிறதோ, அவர்களுடைய மனம்தான் முழுமையான சுதந்திரம் என்ற நிலையில் இருக்கிறது. இப்போ புறத்திலேயே இல்லாம அகத்தில தவத்திலேயே உட்கார்ந்திருக்கோம்னு வச்சுக்கங்க. அது சுதந்திரம் இல்லையா? என்று கேட்டால், அது ஒடுங்கிய நிலை, அமைதி நிலை. அந்த நிலைக்கு போயிரும். அமைதிக்கு போயிர்றோம். மன சுதந்திரமா என்ன பண்ணல? வெளியில தொடர்பு கொள்ளல. வெளியில மனம் தொடர்பு கொள்ள வேண்டும், படர்ந்து செல்ல வேண்டும். ஆனால் துன்பம் அடையக்கூடாது. அதுக்கு பேர் தான் சுதந்திரம். அப்ப சுதந்திரம்ங்கிறது துன்பமாக மாறாமல் மனதின் நிலை இருக்க வேண்டும். ஆனால் அது எப்படி இருக்க வேண்டும்? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இப்ப இந்த இடத்துல எது முழு சுதந்திரம் மனதுக்கு என்று சொன்னால், மகிழ்ச்சி என்ற உணர்வு நிலையில் இருக்கக்கூடியது சுதந்திரம். இன்பம் என்ற நிலை என்பதுதான் அங்க என்ன இது? அங்க தான் போய் மயக்கம் வந்துருது. இன்பம் அப்படிங்கிறது தான் மயக்கம் வந்துருது. எது இன்பம்? அப்படின்னா, உடலின் தேவை நிறைவேறிய இடம் இன்பம். அதாவது மகரி சொல்லிருவாங்க. துன்பம் நீங்கிய இடம் இன்பம் என்று சொல்றாங்க. எந்த துன்பம் நீங்கிய இடம்? இயற்கை துன்பம் நீங்கிய இடம் இன்பம் என்று சொல்றாங்க. அப்ப துன்பம் நீங்கிய இடம் இன்பம். அப்ப அந்த இடத்துல நாம அப்படியே நின்னோம்னா, அந்த இன்பம். இப்போ அது தொடர்ந்தால் துன்பமாக மாறிருது. இப்போ உண்மையான சுதந்திரம்னா என்னன்னா, மகிழ்ச்சி. எது மகிழ்ச்சி? மகிழ்ச்சிங்கிறது என்ன? அப்படின்னா, அந்த ரசித்தல் என்பதில் வரக்கூடிய உணர்வு இருக்கு பாருங்க. அதுக்கு பேர் தான் மகிழ்ச்சி. துய்த்தலினால் பெறக்கூடியது இன்பம். ரசித்தலினால் பெறக்கூடியது மகிழ்ச்சி. இப்படின்னு நம்ம வச்சுப்போம்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த ரசித்தல் என்ற மகிழ்ச்சி என்ற உணர்வு இருக்கிறதே, அதுதான் மனதுக்கு முழுமையான சுதந்திரம் என்று சொல்லலாம். அப்ப அந்த அடிப்படையிலே இந்த பீட்டா லெவல்ல இருக்கக்கூடிய மனம், அந்த பீட்டா லெவல்ல கூட அந்த ரசித்தல் என்பதுல அந்த 13 டூ 20ங்கிறதுக்குள்ள தான் இருக்கும். ரசித்தலில் 20 தாண்டாது. ஆனா துய்த்தலில் போம்போது 20க்கு மேல போகும். 20 தாண்டும். இப்ப மனதின் நிலை 13 டூ 40 சொல்றோம் பீட்டா லெவல்ல. 13 டூ 40ல 13 டூ 20க்கு உள்ளேயே இருக்குதுன்னு வச்சுக்கங்க. அத நம்ம ஓரளவுக்கு அமைதின்னு தானே சொல்றோம். இந்த ரசித்தல்ல அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேல போகாது. ஆனா துய்த்தலில் 20, 30 அப்படிங்கிற அளவுக்கு மேல போகும், போகும். ஆக இந்த மனம் துய்த்தல் என்பதை விட ரசித்தல் என்பதுதான் அதற்கு முழுமையான சுதந்திரம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதன் பிறகு தவத்தில் ஆல்பா நிலையில் பழகி, பழகி, பழகி தவத்தில பழக, 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 பழக இது என்னாகும்? இந்த மனம் 8, 4ங்கிறதுக்கு கீழ இறங்கி, இறங்கி பழகுது. துரிய தவம் செய்யும்போது 4 டூ 7ங்கிறதுக்கு வந்துடுது. இதுல பழகி, பழகி, பழகி இந்த பழகிய மனம் என்ன ஆகும் அப்படின்னா, பீட்டா அலையிலயும் அந்த 20ஐ தாண்டி செல்வதற்கு அது செல்லாது. அப்ப இந்த ஆழ்நிலையில் பின்னோக்கி ஒடுங்கிய நிலையில் மனதை பழக்க, பழக்க, பழக்க அது உணர்ச்சி நிலையில் மேலே செல்லாமல் அது நிற்கும். அதுக்கு தான் தவம். இன்னொன்னு என்னன்னா, அந்த ஒடுங்கிய நிலையில் இருக்கும்போது, நமக்கு அந்த அறிவின் விழிப்பு நிலை வந்துடுது. அந்த அறிவின் விழிப்பு நிலை வந்துடுச்சுன்னு சொன்னா, உடலின் தேவை என்ன? மனதின் தேவை என்ன? அதை எந்த இடத்துல நிறுத்தணும்? எப்ப அந்த அனுபவம்ங்கிறத எந்த இடத்துல நிக்கணும்? அப்படிங்கிற அந்த துறவு என்ற ஒரு நிலை எல்லோருக்கும் வந்துவிடும். ஆக இந்த துறவு என்பது துறவிகளுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிரினத்துக்கும் துறவு என்பது உண்டு. அது ஐயறிவு ஜீவனுக்கும் உண்டு துறவு. ஆறறிவு மனிதனுக்கும் உண்டு. ஆறறிவு மனிதனில் எல்லா மனிதனுக்கும் உண்டு என்ற அடிப்படையில் அந்த உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அந்த ரசித்தல் என்ற நிலையில் இருக்கும்போது மனம் முழுமையான சுதந்திரம் என்ற நிலையை அதை அனுபவிக்கும் என்ற அடிப்படையிலே இன்றைய இந்த சிந்தனையை நாம் நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.